தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த விஷயத்த பத்தி ரொம்ப நாளா பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அ புரட்சின்றது எப்பயுமே ஒரு அடங்காத தீ அது. அது நம்ம நெஞ்சத்துல ரொம்ப ஆண்டாண்டு காலமா இந்த அறிவு தீ ஏற்றப்பட்டிருக்கு. அது அப்படியே எளிதில அடங்கிடாது. நம்ம தமிழர் நம்மளோட இந்த உள் அரசியல்னா நம்மளுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் இல்லையா? சேர, சோழ, பாண்டியர் அப்படின்னு மூவேந்தர்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் நம்ப உள் முரண்கள்னால இழந்தப்ப, அத அடுத்தவங்க ரொம்ப எளிதா கவர்ந்துட்டாங்க அத. கவர்ந்துட்டு இன்னைக்கு நம்ம பெரிய ஒரு அடையாள சிக்கல் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த அடையாள சிக்கல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதில என்னன்னா தமிழ்நாட்ல உட்காந்துக்கிட்டு யார் தமிழர்ன்றதும், அப்புறம் நமக்கு இவங்க தமிழ் இனவாதம் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா போயிடுச்சு இப்ப. அது மாரிலாம் பேச முடியுன்றதும் ரொம்ப எளிமையா போயிடுச்சு. ஆனா, இன்னைக்கு என்னன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை நோக்கி தமிழ் இளைஞர்கள் வெகுவா ஈர்க்கப்படுகின்றனர். அவங்க ரொம்ப வராங்க. இந்த சமூக ஊடகங்களோட அதோட தாக்கம்லாம் பார்க்குறப்ப, இந்த தமிழ் தேசியம்ன்ற கருத்தியல் ரொம்ப ஆழமா போய் சேர்ந்திருக்கு. அதனால எல்லாம் அத நோக்கி வேகமா வராங்க. ஆனா என்னன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது ஏதோ ஒரு புதுசா ஒரு புரட்சிகரமான சிந்தனை அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலி. இந்த உலகத்துல இருக்க தமிழர்கள் எல்லாரும் உள்ளங்கள்லயும் அவன் தமிழன் அப்படின்ற உணர்வு மேலோங்கி இருக்குது. அது அவங்களுக்கு அது அது அவங்க அறிஞ்சு பேசுறாங்களா, அறியாம பேசுறாங்கன்றதில்ல. அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சுனாலே அவங்க தமிழ் தேசியவாதி தான். அரசியல் ரீதியா ஒரு தமிழ் தேசிய கொள்கைய பரப்பி, தமிழர்கள் ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு மோசமான நிலையில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அதனால தான் தமிழ் தேசியம் கருத்தியல் நம்ம சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, ஒருத்தன் தமிழனா உணர்ந்துட்டா, எந்த சிக்கலுமே கிடையாது நம்மளுக்கு. ஆனா தமிழனா உணரல பல இடங்கள்ல. அதுவும் முக்கியமா அரசியல்ல அது மாரி இல்ல. அந்த ஒரு சிக்கல்னால தான் என்ன 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 செய்ய வேண்டியது இருக்கு, தமிழ் தேசிய கொள்கைன்றத பரப்பி, தமிழர்கள ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்குது. அதேபோல என்ன சிக்கல்னா, நான் ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னன்னா தமிழர்கள் தங்களுடைய வரலாற்ற தெளிவா படிக்கணும். தெளிவா உணரணும் ஆக்சுவலி. நம்ம வரலாறு என்ன? தமிழோட வரலாறு என்ன? வரலாறுனா ஏதோ நம்ம நம்ம மொழி பழமையான மொழியா இருக்கும். ரொம்ப சில இதெல்லாம் சொல்லுவாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளர் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் மட்டுமே திரும்ப 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 அதுதான் நம்முடைய இதுன்ற மாரியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. தமிழர்கள் தங்கள் வரலாற்ற மிக தெளிவா படிக்கணும். என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? எப்படி நம்ம அதிகாரத்த இழந்தோம்? அப்படின்றத எல்லாத்தையுமே தொடர்ந்து அவங்க படிச்சா தான், அந்த தமிழோட வரலாற்ற தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் இன்னைக்கு என்ன நடக்குது? நேத்து என்ன நடந்துச்சு? நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய தொடர்ச்சிய விட்டோம்? எல்லாமே புரியும். ஏன்னா இப்ப ஜென்ரலா பேசுறப்ப என்னன்னா, நம்ம ஆண்ட பரம்பரை, மூவேந்தர் பரம்பரைன்னு புத்தம் பொதுவா பேசுவாங்க. அதனால எந்த பலனுமே கிடையாது. ஏன்னா, நம்மோட வணிகம் செஞ்ச ரோமானியர்களோ, சீனர்களோ, ஆ அவங்கள பத்தி நம்ம பெருமையா சொல்லுவோம். நாங்க வணிகம் பண்ணியிருக்கோம், அவங்க கூடலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பெருமையா சொல்லுவோம். ஆனா, இன்னைக்கு அந்த ரோமானிய பேரரசே கிடையாது. ஆனா, அந்த ரோமானிய பேரரசுடைய எச்சங்களா இருக்க இந்த பல நாடுகள், பல இனத்தவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இன்னைக்கு ரோமன்ஸுடைய கதையெல்லாம் படிச்சீங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். ஹாலிவுட்ல எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அதேபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளே ஒரு ஒரு மிரட்சியில இருக்குது. எது? சீனாவுடைய வளர்ச்சிய பார்த்து. இப்ப நம்ம அவங்க கூடலாம் ஒரு காலத்தில வாணிபம் பண்ணியிருக்கோம் டைரக்ட்டா. நம்ம எங்க இருக்கோம்? அவங்க எங்க இருக்காங்க? அப்படின்னு நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தாலே அது ரொம்ப தெளிவா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி போயிட்டோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னன்னா எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில என்ன தோணுதுன்னா, தமிழ் தேசியம்ன்றது ஒரு அரசியல் கட்சி போலவும், அது தமிழ்நாட்டுக்கு ஆட்சி கட்டில பிடிச்சுட்டா எல்லாமே மாறிடுன்ற மாரி ஒரு தோற்றமாயி உருவாயிட்டு இருக்கு. அந்த தோற்ற மாயையை பயன்படுத்திக்கிட்டு, தமிழ் தேசிய முகமுடையோர் பலர் என்ன பண்றாங்க, தங்களோட தனிப்பட்ட வெறுப்புகள என்ன பண்றாங்க, அது மேல திணிச்சு, அதனால என்ன பலன் அடைய முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க. இது நான் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், இது இது இத பத்தி ஒரு காணொளி நான் வெளியிட்டிருக்கேன். நீங்க இந்த சேனல்ல பார்த்தா கூட தெரியும். அந்த காணொளியின் தலைப்பு "பாரிசாலன், ராஜவேல் நாகராஜன், மதன் யார் யோக்கியன்?" அப்படின்ட்டு ஒரு போட்டிருப்பேன். நீங்க அந்த காணொளி போய் பாருங்க. அது ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்ட காணொளின்னு நெனைக்கிறேன்.
அதுலேயே பல காரணங்கள் நான் விளக்கியிருப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா தொடர்ந்து தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு பெரிய சங்கடமா இருக்கு. இன்னைக்கு தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்க நம்ம வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா, பல தலைமுறைகளை கடந்து, பல தத்துவங்களையும், அறிவார்ந்த கருத்துக்களையும் உள்ளடக்கிய எச்சங்களா தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. இதில என்னன்னா வந்து, புதுசா வந்து ஒரு புரட்சிகர சிந்தனைகளை புகுத்துறதுக்கோ, இல்ல வந்து அந்த அந்த சிந்தனைகள வந்து பரப்புறதுக்கோ வந்து தேவையில்லாத ஒரு இனம் வந்து தமிழ் இனம். ஏன்னா, நம்மளுக்கு வந்து அ ஸ் ரொம்ப தெளிவான சிந்தனைகள், கருத்துகள் எல்லாம் வந்து ஆழ வேரூன்றி இருக்குது. இன்னைக்கு பார்க்குற மாரி மாங்கு மாங்குன்னு திராவிடம், இந்துத்துவம் 2ம் நம்ம வந்து பெருங்குழப்பத்துல வச்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம அடையாளம் இல்லாதனால அவங்க வந்து நம்மள குழப்பத்த நம்ம இருந்தா தான் அவங்களால எதையுமே சாதிக்க முடியும். ஸோ, அத தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேத்த மாரி இந்த கும்பலோட சேர்ந்துக்கிட்டு சில தமிழர்கள் வந்து சில தமிழர்கள்லாம் எப்படி சொல்றதுன்னா, சுயநலம் மிக்க சில பேர் வந்து பல முகமூடிகள போட்டுக்கிட்டு நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேட்டைக்காடா வந்து நாம் தமிழர் கட்சியும், தமிழ் தேசிய அமைப்புகளும் மாறி இருக்குன்றது தான் உண்மையான உண்மை. ரொம்ப வருத்தமான உண்மை கூட. ஏன்னா, திடீர்னு பலர் வந்து பொது ஊடகம் மூலியமாவோ, இல்ல சமூக ஊடகம் மூலமாவோ திடீர்னு புகழ் அடையறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா வந்து நம்ம பல பேர சொல்ல முடியும். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இது போல வந்து திடீர்னு புகழ் அடையறவங்க, திடீர்னு வரவங்க, அதுல வந்து தீவிரமா தமிழ் தேசியம் பேசுறவங்கள நம்பிர்றாங்க. நம்பிட்டு என்ன பண்ணிர்றாங்க, அ சோட போயிர்றாங்க. இது எப்படி இருக்குன்னா வந்து, இதுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்கு. நான் குறிப்பா சொல்றேன். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன். இப்ப நாம் தமிழர் அமைப்பு வந்து கட்சியா மாறிட்டு இருக்கப்ப வந்து ஊடகங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. ஆலி செந்தில்நாதன் சொல்லிட்டு ஒருத்தரு. அவரு வந்து நாம் தமிழர் சார்பா பேசுற மாரி இருக்கும். தமிழர் அப்படிலாம் பேசுற மாரி இருக்கும். ஆனா பார்த்தா, அவர் கடைசியில என்ன ஆனார்ன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். ஆனா அவர் பேசுறப்ப தமிழ் தேசிய பலர்லாம், ஐயோ! நம்மள பத்தி பேசுறாரு. நம்ப கருத்துக்கள பத்தி பேசுறாருன்ட்டு ஆலி செந்தில்நாதனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில. அதேபோல நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தும்போது பார்த்தீங்கன்னா, செந்தில்வேல். அது தமிழருக்காக நிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியில அவர் ரொம்ப பெ பெ பெருமை ரொம்ப பேரும் புகழும் அடைய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப எங்க நிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதே போல தான் மதன் ரவிச்சந்திரனும். அவர் வந்து திராவிடத்த எதிர்க்கிறாரு, ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பின்னாடி ஒரு தமிழ் தேசிய கூட்டம் போச்சு. இது போல வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு எங்கேருந்து தான் அ ஆளுங்க கிடைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு நாம் தமிழர் மேல பாசம் பொழிஞ்ச ராஜவேல் நாகராஜன். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும். இப்ப கொஞ்ச நாளா வந்து இப்ப நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ப சவுக்கு சங்கர். அவர் வந்து அரசியல் வியாபாரின்னு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு கொஞ்சம் திடீர்னு திடீர்னு ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. அவர் எப்படி மாறுவாரு, என்ன மாறுவாருன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதுபோல ஒரு ஆள் தான் அவரு. இப்ப இந்த தேர்தல் சமயத்துல வந்து பார்த்தா, அதிகமா வந்து சாதிய பேஸ் பண்ணி அதிகமா கருத்து சொல்ற ரவீந்திரன் துரைசாமிய வந்து இப்ப நாம் தமிழர்ன்னு எங்க பார்த்தாலும் அந்த வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அது என்ன கதைன்னு தெரியல. அது போக போக தான் தெரியும். ஆனா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா வந்து அ அவங்களுடைய சுயநலத்துக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு விடயத்துக்காகவோ தான் வந்து நமக்கு ஆதரவா பேசுற மாரி ஒரு எடுப்பாங்க. ஆனா எப்ப அவங்க மாறுவாங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இதுதான் பெரிய உண்மை ஆக்சுவலி. அ அதேபோல வந்து தமிழ் தேசிய கருத்தியல் வந்து ஒரு தமிழர் என்ற இந்த இனம் இந்த பூமி பந்தில இருக்கிற வரைக்கும் மறையாது. அது வந்து அது வந்து ஏன்னா வந்து மத்த திராவிடமோ, இல்ல இந்துத்துவா மாரி வந்து அது வந்து ஒரு கருத்தியல் கிடையாது. தமிழ்ன்றது உணர்வு. அந்த உணர்வுக்குன்னு பல்லாயிரம் ஆண்டுகளா வந்து நமக்குள்ளே ஊறிப்போன பல விடயங்கள் இருக்கு. ஸோ அத வந்து ஒரு கொள்கை மாரிலாம் எடுத்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அது அத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். அதேபோல வந்து திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அப்படியே தமிழருக்கு ஆதரவா ரொம்ப இதா பேசினா, நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பரிசோதனையும் பண்ணாம அப்படியே, "ஓ! நம்மளுக்காக ஒருத்தர் வந்துட்டாரு, பேசப் போறாரு" அப்படின்ட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா, அது வந்து ரொம்ப அவமானகரமா முடிஞ்சிரும். நீங்க இப்ப நான் மேற்கொண்டு சொன்ன பல பேரு நிலைமை அதுதான். அதுபோல ஒரு பக்கம் சார்ந்து பேசினவங்க எல்லாமே வந்து, இன்னைக்கு எந்த பக்கத்துல மூஞ்சிய அவங்க எந்த பக்கத்துல வச்சுக்கலாம்னு தெரியாத அளவுக்கு தான் ஒரு மோசமான நிலைய உருவாக்கிட்டாங்க. ஏன்னா, நான் என் கண்கூடா பார்த்த பலர் இது போல அவர் கரெக்ட்டா தான் பேசுறாரு, இவர் கரெக்ட்டா தான் பேசுறாருன்னவங்கலாம் வந்து இன்னைக்கு வந்து வாயடைச்சு போற நிலைமை தான் உருவாச்சு ஆக்சுவலி. அதேபோல வந்து இவங்க எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள்ல நம்ம சி அண்ணன் சீமானுடைய பேர போட்டாலோ, இல்ல வந்து தமிழ் தேசியம் பற்றி பேசினாலோ, நிறைய பேர் வியூஸ் வருது. வியூஸ் வந்து பார்க்க வராங்க. அதேபோல வந்து லைக்ஸு அது மாரிலாம் நிறைய வரதுனால என்ன ஆகுது, இது வந்து
ஒரு சுயநலமா அவங்கள முன்னேத்திக்கிறதுக்கு என்ன தேவையோ, அதுக்கான ஒரு இதுவா வந்து இத பயன்படுத்திக்கிறாங்க. இத நம்ம தெளிவா உணரணும். உணர்ந்து இது போல ஆளுங்கள வந்து முளையிலே கிள்ளி எறிவது தான் நல்லது. ஆனா நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம், வரவங்களெல்லாம் ஆதரிச்சு, ஆதரிச்சு, ஆதரிச்சு நம்ம வந்து அ ந நஷ்டமடைந்து கொண்டே இருக்கிறோம். அது வந்து ஒரு லாங் டெர்முக்கு கண்டிப்பா அது நல்லா இருக்காது. அதேபோல தமிழர் நலன் அப்படி யார் வந்தாலும் உண்மையாவே அவங்க உணர்வோட இருக்காங்களா? அப்படின்னு கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கணும். அவங்க வந்து ஏன்னா பல முகமூடி போட்டு வரனால, அவங்க வந்து கண்டிப்பா அவங்க அடையாளம் கண்டது எளிது கிடையாது ஆரம்ப கட்டத்தில. ஸோ உடனடியா அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காம, அவங்கள வந்து அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவங்க என்ன பண்றாங்கன்றத முழுசா தெரிஞ்சுட்டு பண்றது தான் ஒரு அரசியல் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கான ஒரு விடையா இருக்கும். இல்லாட்டி நமக்கு நமக்கு அரசியல் முதிர்ச்சியே கிடையாது அப்படின்ற மாரி தான் கருதப்படும். அதேபோல இந்த தமிழ் தேச கருத்தியல் வியாபாரிகள் வந்து அம் என்னன்னா வந்து அவங்ககிட்ட ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து வியாபாரம்னு நான் எத மீன் பண்றேன்னா, அது எது வேணாலும் இருக்கலாம். தன்னை அடையாளப்படுத்திக்கிற நோக்கமா இருக்கலாம். இல்ல தனக்கான வருமானத்தை ஈட்டிக்கிறதுக்கான ஒரு வழியா தமிழ் தேசத்தையும், இதையும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா விழிப்போட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவே வந்து ஒரு தெளிவடையணும் இந்த இனம். இல்லாட்டி தொடர்ந்து பலரால ஏமாற்றப்பட்டே இருப்போன்றது தான் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மெயினா இந்த காணொளிய போட்டேன். தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். உங்க கருத்துக்கள பகிருங்க. நான் பேசிய கருத்துக்கள் உண்மை இருந்ததா நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அத பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா வந்து தமிழர்கள் வந்து ஒரு தெளிவு பெறணுன்றது தான் இது நோக்கம். இந்த காணொளி நோக்கம். மிக்க நன்றி.